வணக்கம் நண்பர்களை மற்றும் கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக கதைக்க இருக்கின்ற விஷயம் அண்மை காலமாக பேசுபொருளாகி இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய காதல் உறவு சம்பந்தமானது. இது பற்றி பேச வேண்டுமாக என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏனென்றால் இது ஒரு தனிப்பட்ட நபருடைய உறவு சம்பந்தமான பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாதிடுபவர்கள் அந்த கட்சியில் இருக்கின்றார்கள். அதே சமயம் அதற்கு அப்பால் இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களுடைய ஒரு பிரதிநிதி, அவருக்கென்று தனிப்பட்ட சில கட்டுப்பாடுகள், கடமைகள் இருக்கின்றன. அதனை அவர் பின்பற்றி இருக்கிறாரா என்ற விஷயங்களால இது ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. ஒருவருடைய மோரல் அத்தாரிட்டி எவ்வளவுக்கு இருக்கின்றது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கின்றது, ஒரு தலைவருக்கான அந்த பண்புகள் எவ்வாறு பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பிலேயே இது ஆராய இருக்கின்றது. குறிப்பாக இதில் சம்பந்தப்பட்ட நபர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடைய கார் சாரதி. அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆனபடியால் இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் மாறி இருக்கின்றது. தமிழ் சமூகம் எவ்வளவு தூரம் இவ்வாறான தலைவர்களுடைய பொறுப்பற்ற அரசியல் விளையாட்டுக்களை சகித்துக் கொள்வது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை பார்க்க போகின்றோம். எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள் gauritours.com. இது ஒரு காதலன், இன்னும் ஒரு காதலன் தற்கொலை, இன்னும் ஒரு காதலன் செல்வத்தின் அரசியல் அஸ்தமனம், பெண் சம்பந்தப்பட்ட பெண்ணின் வாழ்வு சீரழிவில் மன்னார் காற்றாலையால் பரவிய தமிழ் தேசியத்தின் முக்கூட்டு காதல் சித்திரம் என்ற தலைப்பில இது வந்திருக்கின்றது. அக்டோபர் 26ஆம் தேதி வன்னி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் சாரதி கொழும்பில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவருடைய மரணத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த சர்மிளாவுக்கும் இடையான முக்கூட்டு காதலே காரணம் என்று அறியப்பட்டு இருக்கின்றது. சுரேஷ் செல்வத்தின் சாரதி. இவர் வவுனியாவை சேர்ந்தவர். இவருடைய தாயார் நினைக்கின்றேன் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும், தந்தையார் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி, சுரேஷுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் உண்டு. இவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வத்தின் நீண்ட கால உறவில் இருந்த சர்மிளாவோடு இவருக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் சுரேஷ் சர்மிளாவை அழைத்துக் கொண்டு அவிசாவளையில் ஒரு வீட்டை 30,000 ரூபாய் வாடகைக்கு எடுத்து அழைத்து சென்றுள்ளார். இதனை அறிந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் சுரேஷை மிரட்டிய ஒளிப்பதிவுகள் சில வாரங்களுக்கு முன்னே வெளிவந்திருந்தன. அவற்றை நீங்கள் இந்த பதிவினுடைய பின்னால் காண முடியும். இது என்னென்றால் அந்த ஒளிப்பதிவிலேயே என்ன நடக்குது என்றால், சுரேஷ் அச்சத்தின் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வத்துக்கு நெருக்கமானவர்களுக்கு, அதாவது கட்சியினுடைய முக்கியஸ்தர் ஒருவருக்கு செல்வத்துடனான உரையாடலை ஒளிப்பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார். தனக்கு செல்வத்தால் இந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ற அடிப்படையில். ஆனால் சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய முக்கியஸ்தர் இந்த ஒளிப்பதிவுகளை சமூக வலைத்தளங்களுக்கு கசிய விட்டு இருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த ஒளிப்பதிவுகள் சமூக வலைத்தளங்கள்ல பரவி இருந்தது. இந்த தகவல்கள் சமூக வலைத்தளத்தில் வந்ததை அடுத்து சுரேஷின் குடும்பம் அவரை விட்டு பிரிந்ததாகவும், தன்னுடைய பேரும் வெளிவந்து விட்டதால் சர்மிளாவும் சுரேஷை கைவிட்டு விட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வத்துக்கு நெருக்கமானவர்கள் தேசன் டியூப்புக்கு தெரிவிக்கின்றனர். இதனால் உளவியல் சிக்கலுக்குள்ளான சுரேஷ் சர்மிளாவுக்கு தன்னுடைய கைகளை அறுத்து காட்டி, இரத்தம் ஓடுகின்றதை காட்டி அவரை தன்னோடு இருக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு அதனையும் மறுத்து தன்னுடைய பெயர் பாதிக்கப்பட்டு விட்டதாக கூறி அவர் சுரேஷை விட்டு மன்னாருக்கு திரும்பி வந்திருக்கின்றார். மன்னாரில் இருந்து சுரேஷோடு பயணிக்கின்ற பொழுது அவர் சொந்த விருப்பின் பேரிலேயே அவிசாவளைக்கு சென்றுள்ளதாக, கொழும்புக்கு என்று சொல்லி அவிசாவளைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் இந்த கட்சி உறுப்பினர் செய்தியை பரவ விட்டதால இந்த சுரேஷ் தன்னுடைய 2 உறவுகளை விளக்கிறார். தன்னுடைய குடும்பம், நீண்ட காலமாக 2 பிள்ளைகளோடு குடும்பம் நடத்தி வந்தவர், அந்த உறவை இழக்கிறார். அதோட அதற்கு முன்னாடியே அவர் அந்த பிரச்சனை வந்துதான் எனக்கு தெரியல. அதுக்கு பிற்பாடு இப்பொழுது வந்திருந்த ஷர்மிளாவும் அவரை விட்டு நீங்குகிறார். இதனால் அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்கு 20 மணித்தியாலங்களுக்கு முன்வராக செல்வம் அடைக்கலநாதன் இவரை பழிவாங்க போகின்றார் என்ற செய்திகள் முகநூலில் பதிவாகி இருக்கின்றது. அந்த தகவலும் தேசம் டியூப்புக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன்
கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள டெலோ உறுப்பினர்கள் பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். டெலோ செல்வத்தினுடைய தலைமை மீது பலரும் எதிர்ப்பு புலம்பெயர்ந்த நாடுகள்ல செல்வத்துக்கு டெலோ என்ற அடிப்படையில பாரிய ஆதரவுகள் இருக்கவில்லை. உள்ளூர்ல டெலோ என்ற அடிப்படையில் இல்லாமல் அவர் ஒரு தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவராகவே அவருடைய ஆதரவு இருந்து வருகின்றது. உள்ளூர் டெலோ பிரதிநிதிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனிப்பட்ட விடயமாக அவர்கள் கருதுகின்றனர். அவருக்கு ஒரு சிறிய சபலம் அல்லது இது ஏற்பட்டதால் நிகழ்ந்த விடயங்கள் இது சர்வசாதாரண விடயங்களாக அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் அதுல அவர்கள் அவ்வாறு கருதுவதற்கான நிலைமைகள் அங்கே ஏற்கனவே காணப்பட்டிருந்தது. தமிழ் அரசியலில் பெண்களின் பாதிப்பு அவர்களை அரசியல் தெரிவுக்காக மட்டுமே பயன்படுத்துகின்ற போக்கு தமிழ் தேசியத்துல பரவலாக காணப்படுகின்றது. பொதுவாக அவ்வாறு அரசியல் வாக்குகளுக்காக இவர்களை தேர்தலில் நிப்பாட்டி அந்த வாக்குகளை தங்களது கட்சிக்குரியதாக்கி கட்சி தலைமைகள் ஆசனங்களை வெற்றி கொள்கின்றனர். அந்த நிலைமையில அதற்கு பிற்பாடு இந்த பெண்கள் மீது பாலியல் தொந்தரவு விடயங்களும் நடந்தேறி இருக்கின்றது. இவ்வாறான பெண்களை பயன்படுத்துகின்ற பாலியல் பொருட்களாகின்ற பாலியல் லஞ்சம் கோருகின்ற நிலைமை அரசியல்வாதிகள் மட்டத்துல மட்டும் இல்லாமல் கல்வியலாளர்கள் மட்டத்திலையும் இது காணப்படுகின்றது. அதற்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடம் மிக முக்கிய எடுத்துக்காட்டு. அங்கு இருந்த பலர் பெண்களிடம் பாலியல் லஞ்சம் கோரியது ஏற்கனவே நாங்கள் பல்வேறு தளங்களையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். தற்பொழுது துணைவேந்தராக இருக்கின்ற சத்குணராஜா கூட மாணவிகளை விழிப்பாக இருக்குமாறு எச்சரித்திருந்தமை அனைவரும் அறிந்ததே. அந்த அடிப்படையில பார்த்தோம் என்றால் இப்ப 2020 ஆண்டு கிஷாலினி என்பவர் ஷாட்பதியினுடைய வீட்டில் பணியாற்றிய பெண் தன்னை எரித்து தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் ஏப்ரல் 2023 வெளிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளரும் இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கிரஸ் துறை தொகுதி கிளை தலைவருமான சுகீர்தன் வீட்டில் ஒரு குடும்ப பெண் தன்னை தானே தீயூட்டி தற்கொலை செய்து கொண்டார். விஜிதா என்ற பெண். இவர் அந்த பிரதேச சபையில் உள்ளே பணியாற்றியும் வந்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரியில் சாவச்சேரி பிரதேச சபை செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சிகிச்சை பலனின்றி எரிந்து உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய கணவரும் அப்பகுதியில் கிராம சேவகராக GS ஆக செயற்பட்டு இருக்கின்றார். அதுக்கு பின்பு அண்மையில சில மாதங்களுக்கு முன்பாக ஜூன் 2025 அனந்தர் புளியங்குளம் நொச்சிக்குளத்தைச் சேர்ந்த ஆசிரியையான 32 வயதான சுகிர்தன் சுவர் நல்லதா என்பவரை அவருடைய கணவர் தலையை வெட்டி கொண்டு சென்ற பதிவுகள் பல்வேறு தளங்களையும் சமூக வலைத்தளங்கள்ல பரவி இருந்தது. அவருடைய செயலை ஆதரித்து இந்த தமிழ் தலிபான்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிற்போக்கு கூட்டம் கொண்டாடியதையும் பாடல்களை போட்டு மகிழ்ந்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த பெண்களை என்னவும் செய்து விடலாம், அதனை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற தொனி இந்த தமிழ் தேசிய பரப்பில மிக ஆக்ரோஷமாக காணப்படுகின்றது. பெண்கள் மீதான சுரண்டல்கள், ஒடுக்குமுறைகள் தொடர்ந்தும் சமூகத்தில் தொடர்வதோடு இதனை ஆதரிக்கின்றவர்களாகவும் தமிழ் தேசிய தரப்பு செயற்படுகின்றது. அதற்கு யாழ் பல்கலைக்கழகம் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது. பெண்களிடம் பாலியல் லஞ்சம் கோரிய தற்போதைய கலைப்பீடாதிபதி ராகுராம் பெண்ணொருவரை தன்னுடைய வீட்டு பணியாற்றிய பெண்ணை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பொங்குதமல் கணேசலிங்கம் மற்றும் அருந்தாகரன், விசாகரூபன் போன்றவர்கள் மீது பல்வேறு பெண்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள், பெண்களை பாலியல் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டுகள் இருந்திருந்தது. ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் பொது தளங்கள்ல தங்களை தமிழ் தேசியவாதிகளாக காட்டி வருகிறத நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு எதிரொலியாக செல்வம் அடைக்கலநாதன் கூட தன்னுடைய செயற்பாடுகளுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க கூடியதாக இந்த தமிழ் தேசிய அரசியல் சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். பெண்களை சக்தியாக கொண்டாடினாலும் நடைமுறையில உண்மையிலேயே பெண்களை இரண்டாம் தர பிரஜைகளாக கூட கருதாத நிலைமை காணப்படுகிறது. இங்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு அண்மையில வந்திருக்கின்ற ஒரு 30,000 தமிழர்களுடைய வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூட விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரை சொல்லிக்கொண்டு விடுதலை புலிகளின் பெயரை சொல்லிக்கொண்டும் பெண்களுக்கு எதிராக மிக மோசமான அருவருக்கத்தக்க விடயங்களை மேற்கொண்டு வருகிறார். புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் சரி, ஊர்லையும் சரி, பெண்கள் எப்பவுமே பாலியல் விடயங்கள்ல தவறாக நடப்பவர்கள் என்ற விஷயங்களை நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார உங்களுடைய
மகளோ உங்களுக்கு பிறந்திருந்தால் அது பக்கத்து வீட்டுக்காரனுடையதாக இருக்கும் என்று சொல்லி பெண்களை அவமானப்படுத்துற அளவுக்கு உரைகள் தரம் தாழ்ந்திருக்கின்றது. அப்படி இருந்தும் அவர் இன்றைக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல தன்னை ஒரு மகானாக உரையாற்றி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் பெண்கள் மீது தொடுத்த தாக்குதல்ல பட்டக்கட்சியை சேர்ந்த சாலினி, ஊடகவியலாளர் சங்கவி, சட்டத்தரணி சுவாஸ்திகா அருளலிங்கம் போன்றவர்கள் அவமானப்படுத்தி கேவலமான பதவிகளை அவர் பெற்றிருந்தார். அதனை பாராளுமன்றத்திலே உரியாகமே. சோ இது எல்லாமே என்ன சொல்லுது என்றால், மற்றது அர்ஜுனா ராமனானுடைய தோழி கௌசல்யா நரேன் கூட அர்ஜுனாவினுடைய இந்த இடி செயல்களுக்கு துணை போவராகத்தான் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட அர்ஜுனாவின் ஒரு அரசியல் எடுபடியாகவே மாறி செயற்படுகின்றார். அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது என்றால், தமிழ் பெண்கள் அரசியல்ல ஈடுபடுறது அல்ல அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமாக இருக்கிறது அல்ல அரசியலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதே ஒரு மிக மோசமான செயலாக காணப்படுது. இன்றைக்கு இலங்கையில தேசிய மக்கள் சக்தி பாரிய முற்போக்கு அரசியலை முன்னெடுத்து வருகின்ற நிலையில தமிழ் தேசியம் மிக பிற்போக்கானதாகவும் வெறும் ஒரு தமிழ் சிங்கள இடமுரண்பாட்டில் குளிர் காய்பவர்களாகவுமே தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில இந்த செல்வத்தினுடைய விடயத்தை கூட நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், தமிழீழ விடுதலை இயக்கமும் செல்வம் அடைக்கலநாதனும் கிட்டத்தட்ட இந்த தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாகத்தான் தொடர்ந்தும் இருக்கின்றார்கள். தமிழர்களுடைய இன போராட்டம் சம்பந்தமான விடயங்கள்ல குரல் எழுப்புபவர்களாகவும் தங்களுடைய அரசியலை தக்க வைத்ததற்காக தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விடயங்களை கூட நிராகரிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பெரும்பாலும் காணப்படுகின்றது. அப்ப இது கடந்த கால அரசியல்வாதிகள், அரசியல் தலைமைகள், அர்ஜுனா போன்றவர்கள் மேற்கொண்ட விடயங்களோடு ஒப்பிடும் பொழுது தாங்கள் இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, பாதிக்கப்பட்ட பெண் இன்னும் செல்வம் அடைக்கலானதுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டையும் வைக்கையில சம்பந்தப்பட்ட நபர் தற்கொலை செய்திருக்கிறார். அதுல செல்வத்துக்கு இதுல சொல்றது கொண்டும் இல்லை. சில விடயங்கள்ல அவர் மோரலாக சில தவறுகள் விட்டிருக்கிறார். அது ஒரு சபலம் என்ற எல்லைக்குள் அவர்கள் இதனை கட்டமைக்க பார்க்கின்றனர். ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகள்ல உள்ள டெலோ உறுப்பினர்களுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும். உண்மையிலேயே டெலோ அமைப்பை ஆதரிப்பவர்களுக்கும் இது பெரிய நெருக்கடியை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் செல்வத்தினுடைய கடந்த காலத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தார். இவர் ஒரு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆரம்ப கால உறுப்பினர். ஆனால் இந்தியாவிலேயே தான் நீண்ட காலமாக இருந்தவர். டெலோ தமிழீழ விடுதலை இயக்கம் விடுதலை புலிகளால் முற்றாக அழித்தொழிக்கப்பட்ட காலத்துல இவர் இலங்கையில இருக்கையில அந்த 86 காலகட்டத்தில் டெலோ இயக்கம் அளிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பல டெலோ போராளிகள் வடக்கு கிழக்கில் இருந்து இந்தியாவுக்கு சென்றிருந்தனர். அவர்கள் இந்தியாவிலேயே இன்னும் பிச்சைக்காரர்கள் அளவுக்கு வாழ்கின்ற நிலைமையை நாங்கள் அங்கு காண்கின்றோம் இந்தியாவினுடைய முகாம்கள்ல. அப்படி இங்கிருந்து சென்ற ஒரு டெலோ குடும்பத்தினருடைய சகோதரியை செல்வம் இந்தியாவில் வைத்து காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டார். செல்வத்துக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கின்றன. அவர்கள் தற்பொழுது லண்டனில் வாழ்கின்றனர். அவர்களில் ஒருவர் திருமணமும் செய்திருக்கின்றார். அந்த திருமண வைபவத்துல செல்வம் அடைக்கலநாதன் தன்னுடைய மகனோடும் மருமகளோடும் நடுவில் இருந்து அவர்களின் தோளில் கையை போட்டு ஒரு படம் எடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த மிக மோசமாக அவருடைய மருமகளையும் அவருடைய படத்தையும் மகனை நீக்கிவிட்டு மருமகளையும் செல்வத்தையும் இருக்கின்ற படத்தை போட்டு தவறாக பல படங்கள் இணையதள சமூக வலைத்தளங்கள்ல பரப்பப்பட்டிருக்கிறது. இது மிக மோசமான செயல். இது செல்வம் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதும் அவருடைய பிள்ளைகளையோ அவருடைய மருமக்களையோ இதில் உட்படுத்துவது, அவர்களுடைய படங்களை தவறாக பாவிக்கின்ற இந்த விளையாட்டுக்கள் மிக நேர்மையற்ற செயற்பாடு. ஆனால் செல்வம் மீதான விமர்சனங்கள் வைக்கிறதுல அரசியல் ரீதியாக அவருடைய இந்த பழக்கம் சம்பந்தமாக வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அதற்காக அவருடைய குடும்பத்தை எந்த விதத்திலும் சம்பந்தப்படாதவர்களை இணைத்துக் கொள்வது மிக தவறான ஒரு போக்கு. இது தமிழ் சூழல்ல தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. அதனுடைய அது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்கள்ல பதிவுகளை போடுறவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பதிவுகளை மற்றவர்களோடு ஷேர் பண்ணுபவர்கள் கூட இதில் தெளிவோடு செயற்பட வேண்டும். அப்ப செல்வத்துடைய பிள்ளைகள் சிறு வயதிலேயே இருக்கும் பொழுதே அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு காலமாகிவிட்டார். அப்ப அந்த இடத்துல பிள்ளைகளை வளர்க்கிற நோக்கில மனைவியினுடைய தங்கையார் செல்வத்தை இரண்டாவதாக இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் அவர்களுக்கு இடையில எந்த உறவும் மலர்ந்திருக்கவில்லை. அப்ப நீண்ட காலமாக செல்வம் இலங்கையிலேயே
விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பின், விடுதலை புலிகள் டெலோவை அளித்த பின் செல்வம் இலங்கைக்கு வந்து தங்கி பெரும்பாலும் இலங்கையில தான் இருக்கின்றார். அப்ப இந்தியாவுக்கு அவர் போகின்ற பொழுது விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி கிட்டுவினுடைய மாமியார் இந்தியாவில் இருக்கின்றார். அவரோடு மிக நட்பாக இருக்கிறார். எப்போதும் அவரை இந்தியாவுக்கு போகின்றவர் போது சந்திக்கின்றவர், மிகுந்த உறவோடு இருப்பவர். மற்றது செல்வத்துக்கு இந்தியாவில் ஒரு சாரதி ரவி என்பவர் இருக்கின்றார். சோ இந்த இந்தியாவுக்கும் செல்வத்துக்குமான உறவு, தமிழ்நாட்டுக்கும் செல்வத்துக்குமான உறவு இவ்வாறு இருக்கின்றது. அவர்களுக்கு தமிழ்நாட்டிலும் தெற்காசிய நாடுகளிலும் சொத்துக்கள் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. செல்வம் இப்ப இதுகளை வச்சு பார்க்கின்ற பொழுது செல்வம் அடைக்கலநாதன் தமிழீழ விடுதலை இயக்கத்திற்கு தலைவராக வந்தது ஒரு தற்செயலான விடயம். குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள், குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள் மற்ற குவன்ஷா போன்றவர்கள், குட்டிமணி தங்கத்துறை, ஸ்ரீ சபார்ணம், அதற்கு பின் குவன்ஷா, அதனை தொடர்ந்து செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். இவர் இங்கே இருக்கின்ற ஏனைய கட்சிகளின் தலைவர்களோடு ஒரு சிலரோடு ஒப்பிடும் பொழுது அதே மட்டத்தில் இருந்தாலும் பெரும்பாலும் முக்கிய கட்சிகளுடைய தலைவர்களோடு ஒப்பிடும் பொழுது இவர் ஆற்றலும் பண்பும் கொண்டவராக எப்போதும் இருந்ததில்லை. அவருடைய அரசியல் ஆற்றல் என்றதும் பண்புகள் என்பதும் எப்போதுமே கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டே வந்திருக்கின்றன. தமிழீழ விடுதலை இயக்கத்தையும் தமிழீழ விடுதலை புலிகளையும் எடுத்துக்கொண்டால் இரண்டு அமைப்புகளுமே ஒரு அரசியலற்ற ஒரு போராட்ட அமைப்புகளாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தே வளர்ந்திருந்தன. அந்த வகையில இந்த ரெண்டு அமைப்புகளும் ஏனைய அமைப்புகள் எடுத்துக்கொண்டால் ஈரோஸ், இபிஆர்எல்எஃப், பிளாட் போன்ற அமைப்புகளுக்கு ஒரு இடதுசாரி அரசியல் சார்ந்த ஒரு பண்பு இருந்தது. அவர்கள் அரசியல் பேசுபவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழீழ விடுதலை இயக்கமும் கிட்டத்தட்ட ஒரே புள்ளியில் இருந்து ஆரம்பித்தவை. அவர்கள் எப்பவுமே அரசியலை ஒரு போராட்ட வடிவமாகவே கொண்டிருக்காதவர்கள். அப்ப அந்த வகையில அவர்கள் அந்த இயக்கத்தில் இருந்தவர்களிடம் அரசியல் புரிதல் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருந்தது. அந்த ஒப்பீட்டில நாங்கள் பிரபாகரனையும் செல்வத்தையும் ஒருபோதும் ஒப்பிடவும் முடியாது. ஏனென்றால் ரெண்டு பேருக்கும் அரசியல் இல்லை. பிரபாகரனுக்கும் அரசியல் இருக்கல, செல்வத்துக்கும் அரசியல் இருக்கல. ஆனால் பிரபாகரன் தனிநபர் ஒழுக்கம், அர்ப்பணிப்பு அவரிடம் இருந்தது. இறுதி வரை மக்களோடு நின்று மரணித்திருக்கிறார். அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், அவருடைய தனிநபர் வழிபாடு போன்ற மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் இறுதி வரைக்கும் மக்களோடு நின்று மடிந்தார் என்ற அந்த அர்ப்பணிப்பு ஒருபோதும் கேள்விக்குள்ளாக்கப்படவில்லை. செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் ஒரு நாள் நடைமுறையில இருக்கிறது. ஏனென்றால் செல்வம் செல்வத்துடைய பதவி ஆரம்ப காலத்தில் இருந்தே அவருடைய பதவி கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டுதான் இருந்தது. அவர் மீது போதை வஸ்து குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது. தற்பொழுது தற்கொலை செய்து கொண்ட சுரேஷ் கூட போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டு, செல்வத்துக்காகத்தான் அவர் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுற விஷயங்களும் இருக்குது. அப்ப இப்படி பார்க்கின்ற பொழுது செல்வத்தினுடைய அரசியல் எதிர்காலம் என்றது இன்றைய சூழல்ல மிக கடினமானதாக ஒரு அஸ்தமிக்க போறதுக்கான வாய்ப்புகளே உள்ளது. நாங்கள் பார்த்திருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளையானுடைய அரசியல் அஸ்தமனம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது செல்வத்தினுடைய அஸ்தமனமும் ஆரம்பித்து இருப்பதாகவே தெரிகின்றது. செல்வத்துக்கு இப்ப உள்ள ஒரே பலம் மன்னார் பிஷப் ஹவுஸ் அவர்களுடைய ஆதரவோடு மட்டும்தான் தற்போது செல்வத்தின் அரசியல் தங்கி இருக்கின்றது. இந்த காற்றாலை, மன்னாரில் உள்ள காற்றாலை பிரச்சனையில கூட பிஷப் ஹவுஸ் எடுத்த முடிவுக்கு ஏற்பதான் தமிழ் தேசியமும் தன்னுடைய ஆட்டத்தை காட்டுறதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த சுரேஷனுடைய மரணம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் சாரதி சுரேஷனுடைய மரணம் செல்வத்துக்கு பல்வேறு நெருக்கடிகளையும் வழங்குவதோடு இந்த காதல் உறவும் அவர் வெளியிட்ட ஒலிப்பதிவுகளும் கூட அவருடைய அரசியல் கேள்விக்குள்ளாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப உள்ள பிரச்சனை என்னென்றால் இப்ப செல்வம் மட்டுமல்ல, இப்ப பெரும்பாலும் இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள போய் அடைக்கலம் தேடுறவர்கள் என்று பார்த்தா கடைந்தெடுத்த அயோக்கியர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பொங்குதம கணேசலிங்கமாக இருக்கலாம், கலைப்பிடாதிபதி ராகுராம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், எல்லோருமே தற்போது தமிழ் தேசியத்திலும் தஞ்சம் அடைந்திருக்கின்றனர். தமிழ் மக்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய போர்வைக்குள் ஒளிந்து கொள்ளும் இவர்களை காப்பாற்றுவார்களா என்றது சந்தேகம் தான். என்றால் உண்மைகள் வெளியில வருகின்ற பொழுது மக்கள் தற்பொழுது விழித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி தங்களுடைய வாக்குகளை செலுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதற்குள்ள செல்வம் அடைக்கலநாதன்
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் கட்சியின் சைக்கிள் கட்சியோடு இணைந்தார்கள். இப்பொழுது சங்கம் சைக்கிளும் இணைந்து பயணிக்கின்றார்கள். அப்ப இந்த செல்லத்தினுடைய இந்த பாதிப்பு தனிப்பட்ட நடத்தை வந்து கஜேந்திரகுமார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் போன்றவர்களுக்கு பெண்கள் குற்றச்சாட்டுகள் அவ்வளவாக இதுவரைக்கும் பெரிதாக எதுவும் வந்தது கிடையாது. ஆனால் அவர்கள் இந்த தமிழ் தேசியத்தை பார்த்து தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்கின்றது. ஸ்ரீதரனுடைய சுற்றுவட்டத்தில் உள்ளவர்கள் வேலமாளிதன் போன்றவர்கள் லஞ்ச கோரிக்கைகளை பெண்களிடம் லஞ்சம் கோருவதை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய செயல்பட்ட அலன் என்பவர் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். இன்னும் பலர் அவருக்கு அருகில் இருக்கிற இன்னும் பலர் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கு தாயகத்திலிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அதோடு தற்போது பாராளுமன்ற செல்வத்துக்கும் தற்கொலை செய்து கொண்ட சுரேஷுக்கும் இடையான உரையாடல் இந்த பதிவினுடைய இறுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உரையாடல் சுரேஷ் தற்கொலை செய்வதற்கு சில வாரங்களுக்கு முன் சுரேஷால் பதிவு செய்யப்பட்டு டெலோவின் முக்கியஸ்தர் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. சம்பந்தப்பட்ட நபர் அந்த உரைப்பதிவை சமூக வலைதளங்களுக்கு அனுப்பியுள்ளார். அதன் பதிவை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். நன்றி. அவன் அந்த போற பொடியனுக்கு அடித்தான் ஒழிக்கிட்டாங்களான்னு செக் பண்ணிக்கலாம். சொல்றா போன் ஆன்சர் இல்லண்ணே. அவனுக்கு 21 தான் டிக்கெட் போட்டிக்குது நைட்டுக்கு. போன் ஆன்சர்ல நான் இனி அது அவனுக்கு இந்த முறை மட்டும் போயிட்டு வரட்டுமா? இது சரியா கலைச்சல எனக்கு. அவன் இயக்கப்படிய மாதிரி எங்க நிறைய படியமா நிக்கிறான். அவனை போயிட்டு ஏத்துவான் ஃபேமிலி. இது எனக்கு பெரிய பிரச்சனை. எதுக்கு டோர்ச்சரா இருக்குன்றா? ஆனா இது ஒருத்தன் நீங்க கதைக்கிற பிரச்சனை இல்லைன்னா ஒருத்தன் அந்த தடியை எடுத்து என்னோட சொல்லி ஒருத்தன் என்னோட கால் பண்ணிக்க என்னடா இப்படி கதை போகுது. நிஜாம் வந்து இந்த டிரைவர் பொடி எனக்கு சொல்லி முந்தி என்ன வேலை அவன் எனக்கு கால் பண்ணி கேட்கிறான் இப்படி பிரச்சனை என்ன இப்படி ஏதாவது பிரச்சனையா? நான் சொன்னேன் என்னடா எனக்கு நான் சொல்றேன் அவங்க கஷ்டப்பட்டார்கள் நீ அந்த ஹெல்ப் பண்ணு. சரி இல்ல இது என்ன சொல்லுங்க அந்த இந்தியால இருக்கிறாள் தானே அவள் தான் இந்த காசு கிண்டிக்கிறாள். அவள் வந்தா கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரியா? சரிங்க. ஆனா எனக்கு இந்த தொடர்பு சம்பந்தமா தான் பிரச்சனை. அவங்க பாவம். சரியா சரி ஹெல்ப் பண்ண. சரியா. ஹலோ இல்லண்ணா சாமான் எடுத்து கொண்டிருக்கிறாங்க பேக் பண்ணி எடுத்தாங்க. சொல்லுங்கண்ணா. இப்ப நீ கேட்டது சந்தேகமா வீடியோ கால் எடுத்தவன சாமான் நான் தான் சொல்லி பேக் பண்றது. ஏன்னா பேக் பண்ணி வாரில்ல சாமான் இவங்களே உடச்சி பேக் பண்ண இந்த இதை கேட்கறதுக்கு இல்ல அது அப்படியே ஒண்ணு சந்தேகப்படல. அவங்க திருப்பி கேட்டிருப்பாங்க. சொல்லுங்கண்ணா. அப்ப அந்த இவங்க இங்க வந்ததுக்குள்ள ஆள் இல்லை. அவசரமா ஆட்சி வச்சோம்லன்னு போனோம். எங்க கொழும்புலையா? இல்ல வீட்டுல இருந்து இல்ல உங்கள்கிட்ட வந்து சொன்ன கொழும்புல இல்ல அவசரமா ஆட்சி வச்சோம்லன்னு போனது. போயிட்டு திரும்பி பார்த்தா அடுத்த நாள் நீ வந்து ஏத்துனா இல்ல அந்த முள்ளாங்குளத்துல வந்து ஏத்தி ஸ்பீட்டா போனது. அன்றைக்கு ஆள் இல்லை. அப்ப நான் நினைக்கிறேன் நீ தான் ஏத்திட்டு போன. இல்ல இவங்களத்தான் ஏத்தி வந்தது 4 பேர் 3 பேருண்டா. அப்ப புற அடிக்கு வச்சுக்க தான் விட்டுறான்னு இருந்தது. ஆனா என்னோட ஒருக்கா காய்ச்சாலும் அது பிறகு காய்க்கல. பிறகு இப்ப கடைசியா அந்த டூர் போனாங்கல்ல. டூருக்கு நான் போகல. சரி நாங்க போனாங்கல்ல பார்த்து டூர் போனாங்கல்ல. டூர் போனதுக்குள்ள எனக்கு அதை சொல்லல தான் உங்கா நிக்கிறேன்னு சொல்லி. அங்க போய்க்குள்ளேயும் அடுத்த நாள் காலையிலையும் இந்த வீட்டை நிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டான். அதுக்கு பிறகுதான் தெரிய வந்து தூரம் இல்ல டூருக்கு போயிட்டாங்க. அங்க ஆக்கள் இருக்கு தானே சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நான் இப்படி அடிச்சு கேட்டேன் ஏன் இப்படி செய்தேன்னு. அதுக்கு பிறகு போன் ஆன்சர் இல்லை. வேற ஒரு போன்ல இருந்து அடிச்சாலும் கட் ஆகும். இப்ப ஆள் தொடர்பு இல்லை. எங்க நிக்குதுன்னு சொல்லி தெரியல. யாழ்ப்பாணம் அவங்க அம்மாட்ட கேட்டாலும் யாழ்ப்பாணம் போகணும்னு சொன்னாங்க. வளையல யாரோ இருக்கிறோம். பிறகு யாரோ சொன்னாங்க ஒரு கம்பெனில வேலைக்கு போறாங்க. இப்படி இருக்கு.
எனக்கு என்னன்னா அந்த அது என்னது 15 வருஷம் இல்ல தூக்கி எறிய முடியல. ஆனா என்ன அந்த ஏமாத்தினது கஷ்டமா இருக்கு. எப்படி செய்யலாம் தெரியல. இது உண்மையான சத்தியம் எனக்கு தேவையில்லாத இது கதை ஒன்று இது. இல்ல இல்ல நான் சும்மா நான் வந்து கேட்டது காரணம் சொல்லி சொன்னா என்னது இப்படியான லிங்க் தானே இருந்து வேற லிங்க் இருக்க மாதிரி எனக்கு தெரியாது. அதெல்லாம் கேட்டோம்னுட்ட ஆள் எங்க நிக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறது. சரி நான் பாப்பேன், நான் பார்த்துட்டு அடிக்கிறேன். சரிவா சரி என்ன காரணம் இருக்கு. உனக்கு மட்டும்தான் சொல்றேன், வேற யாருக்கும் தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. சரியா? அவள் வந்து என்னோட நான் விரும்பின ஒரு ஆள் அப்படித்தான் இருக்கிறேன். நீங்களா? அதான் கேட்டேன், உனக்கு தொடர்பு தான் அவளை விடுவேன். சரி அப்படி எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க. சரியா? அது பிறகு தெரியும் தானே, நானும் நம்மளோட குணத்தை காட்டு அதுக்காகத்தான் கேட்டேன்னா நான் சுத்தி வளைச்சு காய்ச்சேன். நான் சரிண்ணே, நான் உனக்கு மட்டும்தான் சொல்றேன். சரியா? ஹலோ, சொல்லுங்க. அதுக்குதான் உன்னை விசாரிச்சு நான். இல்ல அதை பார்த்துக்க. அது என்ன அதை என்ன எனக்கு ஒரு ஒன்றும் விளங்கல. எனக்கு சும்மா இப்ப 2-3 நாளா போய் சொல்லிட்டு இருக்கான். யாரு? அவள்லாம் என்ன பேர் சர்மிளா. எடுத்தீங்களோ நீங்க? நான் இப்ப அங்க வரையக்குள்ள முதல் சொன்னால் எனக்கு தான் அந்த வீட்டா நிக்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருந்தான். அன்றைக்கு வீட்டை போக ஆள் இல்ல, கொழும்பு போயிட்டா, எல்லாரும் போயிட்டாங்களாம். வீட்டை நிக்கிற மாதிரி தான் கதை சொல்லிட்டு இப்போ 2-3 கொஞ்ச நாளா இருக்காள். ஆனா சொல்றவங்களுக்கு பொய்யா இருக்கு. அப்ப இந்த கதைகளும் இடக்கிட வந்தது. இப்ப நான் அதை நினைச்சுதான் சில பிள்ளையில அப்படி என்ன இப்ப முன்ன நான் சொல்லலாம் ஆம்பளானடா அப்படி இருக்குமான்னு சொல்லிதான் உன்னோட கேட்டோம். சரி என்ன சரி, அதுக்காக நீ நிப்பாட்டாத. சரி கஷ்டப்பட்டாங்க பாவம். சரி என்ன சரி, நீங்க அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு பாருங்கண்ணா. என்ன அந்த சர்மியா சர்வி அவங்ககிட்ட கேளுங்க எங்க இருக்கிறாங்கன்னு. நான் எடுக்கிறாள் இப்ப எனக்கு நான் பேசி போட்டேன். இப்ப எனக்கு பொய் சொல்லிட்டு போனது பிள்ளைதாங்களா? தாய் தகப்பனோட போனாலும் எனக்கு சொல்லிட்டு போகணுங்களா? சரி, வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது பிள்ளைதானு. நான் பேசி போட்டு வச்சுட்டேன். இப்போ போனது நான் எடுக்கல. எடுத்தாங்களா? எடுக்கல. நான் முதல் எடுக்கக்குள்ள பேசி போட்டு வச்சுட்டேன். சரி என்ன இப்போ எடுக்கல. சரி இப்ப நீங்க அதான் சொன்ன நடத்தணும். சரி 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 என்ன 15 வருஷம் பழக்கமா அவளோட? எத்தனை வருஷம்? 15 வருஷம். சரியா? உனக்கு உண்மையில அப்படி இல்ல தானே? இல்ல சும்மா சொல்லாத. இல்லண்ணா இருந்தா சொல்லுவேன் தானே. உண்ட தான் கூட அடிபடுது. அதுதானே எனக்கே தெரியாம இருக்குது தேவையில்லா பிரச்சனை. அதான் தேவையில்லா பிரச்சனை. நான் ஏன்டா உங்களுக்கு உதவி செஞ்சேன். தேவையில்லாம் உதவி செஞ்சா இவ்வளவு பிரச்சனை ஆகுது. கொழும்புல இல்லாம கொழும்புல இல்லாத ஆக்கலாம். கொழும்புல இல்லாத ஆக்கலாம். நான் போயிட்டு அங்க சரியா? நானே எந்த பிரச்சனையும் நான் தனியா இருக்கிறேன் அம்மாக்களோட. சரி சரி என்ன கேட்க மாட்டேங்குது. சரி சரியா? சரி சரி உனக்கு மட்டும்தான் சொல்லி இருக்கேன். சரி சரி. நீங்க சொல்லித்தான் திருப்பி அந்த 2 பேரும் வேலை கெடுத்த மதியம். அதுல என்ன பிரச்சனை? என்னண்டா அந்த இந்தியால ஒரு ஆள் கால் பண்றாரு, இந்த பிரச்சனை எல்லாம் கேள்விப்பட்டு ஒரு ஆள் கால் பண்ற, அந்த அவன்கிட்ட கள்ள புருஷன் அந்த அக்காண்டு இருக்காவே. இதெல்லாம் என்னட்ட சொல்லாத. என்ன விட்டு சுரேஷ் ப்ளீஸ். நான் உனக்கு அவங்க இதெல்லாம் என்னட்ட சொல்லாது. இது என்னன்னா எதுவும் பிரச்சனை பிரச்சனை காய்க்கணும். என்னண்ணா என்னண்ணா நான் கொஞ்சம் எல்லாம் எடுத்து காய்க்கிறேன். சரி சரி. ஆனா வசந்த் எடுத்துச்சு. எடுத்து இந்த நீங்க சொன்னீங்க அந்த அவள் எங்கன்னு கேட்டுச்சு. நான் யார்கிட்ட இந்த கதைக்க போவோம் இல்லண்ணா. கேளு சுரேஷ், நான் சொல்றத கேளு. சரி அண்ணா.
நீ ஊர்ல திருவிழாவுக்கு போனியா இல்லையா? திருவிழாவுக்கு போனேண்ணே. போனதானே? போனேன். அங்க அவங்க அண்ணன் பிரச்சனை கொடுத்தாரா இல்லையா? இல்லண்ணே. உன்னை அங்க இரவு நிக்க வேணாம்னு சொன்னாரா இல்லையா? இல்ல அவங்க நான் நிக்கல. இல்ல மனசு இல்லை நின்று நீ நிக்க வலிக்கிற போனது. இல்ல நான் நிக்கலண்ணே. சரி சரி, நீ போனது சரிதானே. நான் போனேன். அடுத்தது அவங்க தாய் தகப்பன் வந்து 30,000 ரூபாய் வீடு எங்கேயோ எடுத்திருக்கன்னு சொல்லி அவங்க வந்தாங்களா இல்லையா? எந்த வீட்டுக்கா? இல்ல இந்த வீட்டுக்கு வந்து நீ காய்க்கப்படாது. சொல்லுங்கண்ணே. 30,000 ரூபாய் வீடு எடுத்தன்னு சொல்லி அவங்க எல்லாம் கொழும்புக்கு வந்தவங்க. எந்த வீட்டுக்கு வர இல்லைண்ணே. இந்த வீட்டுக்கு வர்றாங்களா வரையிலையோ? நான் சொல்றத கேளு. சரி. அவசாவிலைக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீ தான் கூட்டிட்டு போயிருக்க. ஆனா அவிசாவில எந்த வீடு வந்து வெள்ளாம்பிட்டி. உண்ட வீடு எனக்கு தெரியாது. அவங்க எடுத்த 33,000 வீட்டுல அப்ப வீடு எடுத்த வீட்டுன்னு சொல்லி எல்லாரும் நீ மங்க நின்று இருக்கா. மற்றது அவசாவிலைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இவெல்லாம் சொல்றவங்க வந்து அவங்களோட தாய் தகப்பன் ஸ்டேட்மெண்ட். சரி அண்ணா, இவெல்லாம் சொல்றவங்க இப்ப என்னோட வந்து இருந்திருந்தா போட்டோ எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்படி போட்டோ எடுக்க மாட்டாங்கடா. எல்லாம் இன்னும் அப்படி நம்பிக்கையா தானே பாத்துருந்தாங்க. சரி அண்ணே. இவ்வளவு விஷயம் வந்தோன்னு சுரேஷ், நீ வந்து சும்மா நடுவிலையும் என்ன இதுல ஏமாத்துற மாதிரி எல்லாம் சொல்லாத. இது பெரிய பிரச்சனையா போயிட்டு. சரி அண்ணே. சரியா? நீ வந்து எனக்கு உள்ளதை சொல்லு. நான் ஏதோ உள்ள கோவிக்க போனதில்ல. நீ இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு போய் சொல்லி அவசியம் இல்ல. ஏன்னா நான் போய் சொல்றான்னு தெரியும். இல்ல ஏனண்டா அவங்க அம்மாக்கள் எல்லாம் சொல்ற ஸ்டேட்மெண்ட். சரியா? நீ திருவிழாவுக்கு போனீங்க. சரி அவனை இப்படி செய்யுங்களே. இப்ப அவங்க அம்மாக்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரி, அவங்களுக்கு அந்த 30 எடுத்த வீட்டை உனக்கு காட்ட சொல்லுங்களேன். இல்ல அவங்களே தெரியாது. அவங்களுக்கு இடமே தெரியாது. என்ன சின்ன பிள்ளையா இங்க நீ சின்ன பிள்ளை மாதிரி காய்க்காத. அவங்க எல்லாம் ஒரு கிராமத்தாக்கு. சரியா? நீங்க கூட்டிட்டு போகாம அவங்களுக்கு விரலை வச்சா வாய் திறக்க மாட்டாங்க. சுரேஷ், கூட்டி போனேன்னு கார்ல எல்லாம் வேன் பிடிச்சு ஏதோ எனக்கு தெரியாது. ஆனா நீ தான் எல்லாம் செய்திருக்க. இது வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட், அவங்களோட அண்ணன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம். சரியா? வீட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரியா? அவங்க வீட்டுல சரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரியாண்ணே. இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல இல்லாத சுரேஷ். இல்ல நான் என்ன செய்யறேன், நான் அவங்களோட கனி கால் பண்ணி நான் கதைக்க வைக்கிறேன். சும்மா எல்லாம் சொல்லாத நீ. நான் சொல்லடா சுரேஷ், எல்லாம் ஆத்திரப்பட வைக்காது. நீ கார்ல அவள் வந்தவள் எங்க சும்மா சொல்லாத. இல்ல நீ சத்தம் போட்டு காய்ச்ச பிறகு ஃப்ரெஷ்ஷா அவள் வந்து என்னோட காய்ச்சவள். அண்ணா இல்ல அண்ணா, நான் உங்களுக்கு வேண்டாம். நான் இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். சரியா? போன் நம்பரை போடுங்களேன். இதுக்கு மேல அப்பாட சரி அம்மாட சரி போன் நம்பருக்கு நான் வந்து கூட்டி போறேன். நீ அவசாவிலைக்கு கொண்டு போயிருக்கா இல்லன்னு அவிசாவில அம்மா வந்து எனக்கு சொல்றா. அந்த தம்பி தான் வீட்டை வந்த திருவிழாவுக்கு வந்த தம்பி தான் எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனது. ஐயோ சரியா? நான் கூட்டி போகல. நீங்க கதை கேட்க நான் கூட்டி போகல. நீ சும்மா சொல்ற. எனக்கு அந்த அம்மா பொய் சொல்லாது. நீ வந்து நான் கற்பனையில கதைக்கிறேன்னு நினைக்கிறா. திருவிழாவுக்கு போனது உண்மைதானே? ஆனா திருவிழாவுக்கு உன்னை பத்தி உன்ன வடிவா பாத்துருக்காதானே? என்னத்த பார்த்தாங்க? உள்ள பாத்துருப்பாதானே அவ. ஆனா அந்த பொடியன் கோல் பண்ணி வெடி கொண்டு அண்ணா அந்த பொடியன் கோல் பண்ணி வெடி கொளுத்தான் நான் போனது. வெடி கொண்டு போய் கொடுத்ததான் நான் போனது. நீ வந்து ஊர்வலம் எல்லாம் போயிருக்கா? ஊர்வலமா? ஊர்வலம் ஊர்வலத்து அந்த அந்த சிறுவ ஊர்வலம் எல்லாம் இல்ல சும்மா எல்லாம் சொல்லாது. சரி சுரேஷ், ஓகே. மாட்டேன். என்ன பற்றி உனக்கு தெரியும். சரி, பயன்படுத்துவேன். உனக்கு நீ வந்து என்ன ஏத்தேலண்டா. நான் ரோட்டில் இவ்வளவு இத்தனை வருஷ காலமா நான் இருக்கிற ஒரு தலைவரா ஒரு எம்பியா நீ ஏமாத்திட்டு என்ன போயிருக்கா. அண்ணா இது வரைக்கும் இந்த மனசுல கூட நான் நினைச்சில்ல உங்களை ஏமாத்த. நீங்க நினைச்சா பரவாயில்ல. இல்ல நான் தனியா வர மாட்டேன். நான் யாரா கூட்டி தான் வருவேன், தனியா வர மாட்டேன். நான் மதியம் கூட்டி வரேன். எப்ப எத்தனை மணிக்கு வர போறாங்க? நான் உங்களை விடிய வந்து சந்திக்கிறேன். உங்களை கோடசுக்கு வரேன். நான் எப்ப போறது? நான் பிக்பி போடுறேன். நீங்க உங்களுக்கு பிக்பி போடுறேன். நான் பிக்பி போடுறேன். ஆனா ஒன்னும் மன்னிக்க மாட்டேன் சுரேஷ். அண்ணா நீங்க கண்டிப்பா நீ பிக்னிக் போடுறா. நான் போறேன். நான் மன்னிக்க மாட்டேன். என்ன பார்க்க தேவையில்ல. ஆனா நான் ரிவெஞ்ச் பண்ணியா அவனா. சரி பிக்னிக் போட்டு நம்பர் அனுப்பு. மானே ஒன்னும் சும்மா விட மாட்டேன்டா. சரி சரி.